எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீர், எங்களை இதுவரை நடத்தி நீர். இந்த திருச்சபையை இந்த 50 ஆண்டு காலம் நீ நடத்தி வந்திருக்கிறீர். இந்த திருச்சபைக்கு 50 ஆண்டு காலம் நீ நல்லவராகவே இருந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை முழு உள்ளத்தோடு வலது கரத்தை உயர்த்தி நன்றி நன்றி. ஒரு விசை கூட ஆராதனை. நன்றி அப்பா. எல்லாம் எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. ஏசையா அப்பா, இதுவரைக்கும் நீங்க உதவி பண்ணீங்கப்பா. உதவி நீர், ரெண்டு கரத்தை உயர்த்தி உம்மை ஆராதித்தே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை தெய்வத்திற்கு. நீங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, கர்த்தருக்கே மகிமை மகிமை. ஆராதனை இந்த சத்தமாய் அத்தனை தேவ ஜனங்களும் அத்தனை தேவ பிள்ளைகளும் ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி. ஒரு 5 நிமிட நேரம் கர்த்தருக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு எபினேசராக நல்லவராக இருந்தா ஆண்டுதோறும் இந்த ஜெபங்களை நடத்த, இந்த கூடுகை நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இது விசேஷித்த தருணம். இது ஒரு விசேஷித்த ஆண்டு, 50வது ஆண்டு. இந்த பொன் விழாவை காணும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக, எபினேசராக இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்ததற்காக எல்லாரும் கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சபை ஸ்தாபித்தவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சபை ஆரம்பித்ததற்கு பிற்பாடு அநேக ஜனங்கள் இதிலே வந்து ஆசீர்வதிக்கப்பட, அநேக ஜனங்கள் இதன் வழியாய் தேவனை அறிந்து கொள்ள, தேவனை துதிக்க கர்த்தர் வழிகளை திறந்து வைத்தாரே. இந்த இடத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய குடும்பங்கள் இந்த திருச்சபையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த திருச்சபையிலே நாம் வளர்ந்தோம். இந்த திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். இதன் வழியாய் நமது ஆவிக்குரிய வாழ்வு முன்னேறுவதற்கு இந்த திருச்சபை காரணமா இருந்தது. கடந்த 50 வருடம் கர்த்தர் இதற்கு போதுமானவராய் இருந்தபடியினால் எல்லா நல்ல ஆவியில உற்சாகத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா,
நாங்கள் இந்த நாட்களில் இல்லாதிருந்தோம், நாங்கள் அதை இல்லாமல் இருந்தோம். இதற்காய் பிரயாசப்பட்டவர்களை நினைத்து பார்க்கிறோம், இதற்காய் உழைத்தவர்களை நினைத்து பார்க்கிறோம், இதை ஸ்தாபித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, அவருடைய குடும்பங்களுக்கு தேவ நன்மை அளவில்லாமல் இன்னும் வருவதாக. கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த 50 வருடத்தை காணும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தாரே, இது ஒரு ஆச்சரியமான தருணம். இது தேவ பிள்ளைகள் நமது கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. இது தேவ பிள்ளைகளாகி நமக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. இது உண்மையாகவே ஒரு பாக்கியம் உள்ள தருணம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 2 கரத்தை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை நல்லா தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் உற்சாகத்தோடு நன்றி சொல்லுகிறோம். அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இதுவரையிலும் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் இனிமேலும் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை தாங்கி நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி தட்டி உற்சாக மனதோடு எல்லாரும் ஆவியிலே பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும். இதுவரையிலும் அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தந்தார். எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீர்கள்? கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார், என்னை வெற்றியின் பாதையிலே நடத்தினார் என்று உண்மையாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறவர்கள் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர் அவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரையிலும் நம்மை நடத்தினவர் அவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இதுவரையிலும் நமக்கு ஜெயம் தந்தவர் அவர் இனிமேலும் நமக்கு ஜெயம் தருவார். இதுவரை நம்மை பாதுகாத்தவர் அவர் இனிமேலும் நம்மை பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து இந்த பாடலை நம்முடைய பாடல் புத்தகத்தில் 1வது பாடல் எல்லாரும் இணைந்து, நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை, நான் மலைகளை தாண்டுவேன், அவராலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், அவராலே மதில்களை நான் தாண்டுவேன், அவராலே நான் ஜெயம் எடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடப் போகிறோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு நல்ல கைத்தட்டி பாடுங்க. தெரியாதவங்க உங்க பாடல் புத்தகத்தை கையில வச்சுட்டு பார்த்து பாடுங்க. என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னோடு இருக்கும் போது தோல்வி இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. விசுவாசத்தோடு சொல்லுவோம். தோல்வி எனக்கு இல்லை. இதை உணர்ந்து சொல்லுகிற ஒருவரும் தோல்விகளை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், தோல்விகளை கோர மாட்டார்.
சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை, எனக்கு எதிராய் வருகிற எல்லா சதிகளையும், எல்லா போராட்டங்களை, எல்லா பொல்லாத வல்லமைகளை, எல்லா சத்துருவின் சேவைகளை, எதிராய் எழுப்புகிற சூழ்ச்சிகளை நான் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் முறியடிப்பேன். அவருடைய அற்புதமுள்ள நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் இணைந்திடுமே. பவுலும் சீலாவும் பாடி கர்த்தரை துதித்த போது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது போல இன்னைக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா கதவுகளும், எல்லா சங்கிலிகளும் அறுந்து விழும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஓ சிறைச்சாலை கதவுகளும் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோல்வி போவதில்லையே. ஓ தோல்வி எனக்கில்லையே, நான் தோல்வி போவதில்லையே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோல்வி போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, மரணமே உன் கூறங்கே, மரணமே கூறங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. இந்த வார்த்தை சொல்லுவோம். மரணமே கூறங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு என் ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு என் ஆதாயமே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி இல்லாத ஜெயம், ஜெய வாழ்வை கர்த்தர் தருவாராக. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இந்த ஆராதனை நேரத்தில், இந்த துதி பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கிற நேரத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை உண்மையாய் அறிக்கை பண்ணுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் தோல்வி இல்லாத ஜெய வாழ்வை தருவாராக. அத்தனை பேரை கர்த்தர் உயர்ந்த இடங்களில் ஏறி அமர பண்ணுவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தி எனக்கு கிருபைகளை தந்து வல்லமை வரங்களை தந்து என்னை கர்த்தர் உயர்த்துவா. எனக்கு தோல்வி இல்லாத ஜெய வாழ்வை தருவா. அவரை ஆராதிக்கிற எனக்கு நிச்சயமாய் அற்புதம் உண்டு. அவரை தேடி வந்திருக்கிற எனக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. அவரை நம்பி வந்திருக்கிற எனக்கு அவராலே நன்மைகள் உண்டு. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அவராலே நிறைவான பலன் உண்டு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே இயேசுவாலே நிறைவான பலன் வருகிறது, நிறைவான நன்மைகள் வருகிறது. நன்றியப்பா என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதை அனுபவிக்க வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை நல்ல தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. இருள் சூழ்ந்த லோகத்தில் ஆண்டவரை நாங்கள் இருந்தாலும்
இமைப்பொழுதும் எங்களை நீ கைவிடாமல் எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிறீர். உமது அன்பு பெரியது, உமது தயவு பெரியது. நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை தைரியமா சொல்ல முடியும்? நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், நான் எதை குறித்தும் அஞ்சிட மாட்டேன். ஏனென்றா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆமீன் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. இது தெரிந்த பழைய பாடல். நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று நாம் பாட போகிறோம். உங்கள் வேத புத்தகங்கள், இந்த பாடல் தாள் எல்லாவற்றையும் உங்கள் இருக்கைகளை வச்சுட்டு நீங்க எழுந்து நின்று இந்த பாடலை நல்ல கரம் தட்டி பாடி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். கடந்த 50 வருடங்களை நினைத்து, இந்த பொன்னான தருணத்தை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி இனிமேலும் நான் பயப்படாமல் தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமை என்று சொல்லுகிறீர்கள்? ஆமை என்று சொல்லும் பொழுது அது அப்படியே ஆக கடவது, அது அப்படி என் வாழ்வில் வந்து நிறைவேறட்டும் என்று நீங்கள் விசுவாசமாய் அறிக்கை பண்ணுகிறதின் அர்த்தம் தான் நீங்கள் சொல்லுகிற ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல் என்னை காத்து கர்த்தரை நடத்தினார். காலமெல்லாம் நான் அதை நினைத்து பாடுவேன். இந்த பாடல் பழைய பாடல் உற்சாகத்தோடு நாம் பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். கர்த்தர்னால இந்த பாடல் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இரண்டாவது பாடலை நீங்கள் பாடத்தாளிலே பார்த்துக் கொள்ளலாம். மற்றவர்கள் இணைந்து நம் கரம் தட்டி எழுந்து நின்று இந்த பாடலை பாடி நாம் ஜெபித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பெருன்ப பெருவிழாவின் முதலாவது நாளிலே நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல காரிருள் இருக்கிறது, இருள் சூழ்ந்திருக்கிறது, பூமியை காரிருள் நிரப்புகிறது. ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பா. எழும்பி நான் பிரகாசிப்பேன். என் மேல் ஒளி வந்தது, என் மேல் கர்த்தருடைய ஒளி வந்தது என்பதை நாம் எல்லாரும் அறிக்கை பண்ணி நாம் துதிக்க போகிறோம். கரம் தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல் பாடலாம். சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். நான் பயப்பட மாட்டேன். அஞ்சிடே
தேவ பிள்ளைகளும் உற்சாகத்தோடு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். கர்த்தர் எல்லாரும் துதிக்க போகிறோம். வாயில திறந்து சொல்லுங்க, அஞ்சிடவே மாட்டேன், நான் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறபடியினால், அவர் என் வலது பாரிசத்தில் துணையா எனக்கு இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதும் இல்லை, நான் அஞ்சுவதும் இல்லை. என் கர்த்தரனை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பா, என் ஆத்துமாவை அவர் காப்பா, என் போக்கையும் வரத்தையும் அவர் காப்பா. என்ன நம்புகிறவர் நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கணுமே. எல்லாரும் மௌனமா இருக்கிறீங்க. ஆண்டவரை துதிங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனா நான் பயப்படவே மாட்டேன், நான் அஞ்சிடவே மாட்டேன், நான் பயந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினா அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், என்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. வாழ்க்கை படகிலே எத்தனை அலைகள் எழுந்து வந்தாலும், எத்தனை அலைகள் மோதினாலும் கர்த்தரின் வாழ்க்கை படகு அமிழ்ந்து போகாமல் அவர் என்னை பாதுகாப்பா என்கிற நிச்சயம் உள்ள தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நீங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது துதி ஆராதனை நேரம், கர்த்தரை பாடி துதிக்கிற நேரம். நாங்க மேடையில இருந்து பாடிட்டு நீங்க மௌனமா போறீங்கன்னா நீங்க கச்சேரி பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் எதற்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை துதித்து பாட வந்திருக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது வேடிக்கை பார்க்கிற இடம் கிடையாது, இது பொழுதுபோக்கின் இடம் அல்ல, இது கர்த்தரை துதிக்கிற இடம், இது கர்த்தரை ஆராதிக்கிற இடம், தேவனுக்கு மேன்மையை மகிமை செலுத்துகிற ஒரு இடம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில், பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேனே இந்த உமது திருசித்தம் போல எங்களை நடத்தும், உங்க விருப்பம் போல எங்களை நடத்துங்கப்பா. கல்வாரி அன்பினை, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கரை நீங்க இருதயத்தை உண்மையா ரெண்டு கரத்தை வானத்திற்கு உயர்த்தி, ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் உம் சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் உமது முகத்தை தேடி வந்து நிற்கிறோம். உமது விடுதலை எதிர்பார்த்து வந்து நிற்கிறோம். உமது வார்த்தையின் வழியாய் நாங்கள் தேற்றப்படுகிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறோம். அழுவும் உம் திருரத்தத்தாலே நீரின்றி என்னாலே பாடு, நீரின்றி என்னாலே ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது நீரின்றி என்னாலே, ஆண்டவரே, உம்மாலே அஞ்சி நாங்கள் கனி கொடுக்க முடியாது. உம்மில் நாங்கள் நிலைத்திருந்தால் தான் நாங்கள் கனி கொடுக்க முடியும். இருதே
கழுவி சுத்திகரியும் அப்பா. கழுவிக இருதயத்தை கழுவும் கழுவும் இரத்தத்தாலே கழுவிக இருதயத்தை. ரெண்டு கரத்தை உயர்த்தி எங்கள் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை கழுவி சுத்திகரி. எங்கள் மண்டலங்கள் புதுப்பிக்கப்படட்டும். உண்மையே நோக்குகிறோம். இன்னும் ஓரிரு நிமிடத்தில் நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். பின்பக்கமா இருக்கிற சகோதரிகள் கொஞ்சம் இடையில நீங்க நெருக்கமா இருக்கிறவங்க தயவு செய்து இந்த இந்த முன்பக்கமாய் வந்து நீங்கள் அமரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்கிறோம். பாருங்க, இன்னும் 2-3 வருஷம் இடம் இருக்கிறது. சகோதரிகள் தயவு செய்து நீங்க இந்த பக்கமா வந்து அமரும்படி உங்களை நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த அன்போடு நாங்கள் கேட்கிறோம். பின்னாடி இருக்கிறவங்க முகத்தெல்லாம் நாங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு இன்னும். அதனால நீங்க உங்க சிரமத்தை பாராமல், நீங்க வெட்கப்படாம நீங்க வந்து இந்த இடது பக்கமா இருக்கிற உங்களுடைய வலது பக்கமா இருக்கிற இந்த இடங்களை நீங்கள் நிரப்பும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்கிறோம். பின்பக்கமா இருக்கிறவங்க, நீங்க முன்னால் இருக்கிறவங்க அப்படியே உட்கார்ந்துருங்க, அப்படி இருங்க. பின்னால் இருக்கிற சகோதரிகள் தயவு செய்து இன்னும் நிறைய பேர் வரலாம், இன்னும் வரலாம். பாருங்க, வயசானவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்க. அவங்க வயசுக்காவது நீங்க மரியாதை கொடுக்கலாம்ல, நாங்க தான் சொல்றது கேட்கல. பாருங்க, வயசான ஐயா அவங்க எழுந்து வந்து சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்க. நல்லது, கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கழுவும் திருரத்தாலே கழுவும் திருரத்தாலே ஆவியோடு ஆத்துமா இந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடி நிறைவு செய்ய போகிறோம். ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்று தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆவியோடு ஆத்மா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் சரீரம் முழுவதுமா எங்கள் ஆவியும் ஆத்மாவையும் உமக்காக நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் தருகிறோம். இறுதியாக கல்வாரி அன்பினை கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரி கண்டு விரை தோடி வந்தே. அழுவும் திருரத்தாலே கழுவிக இருதயத்தை. சொல்லுங்க, கழுவும் உமது ரத்தத்தினால். இப்போ இறுதியாக நீங்க மட்டும் சொல்லி நாம் இதை நிறைவு செய்ய போகிறோம். நீங்க 2 கரத்தை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. கல்வாரியின் அன்பினையே கண்டு தோடி வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு ஓடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க எங்களை கழுவி சுத்திகரியும். எல்லா கனமும் நாங்கள் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.